இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி. ஹலோ வியூவர்ஸ், இயக்குனர் சிவா இயக்கத்தில் அஜித் அவர்களோட விஸ்வாசம் படம் வருகின்ற 10ஆம் தேதி வெளியாக போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட பேட்ட படம், அந்த படத்தை வந்து கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் இயக்கியிருக்காரு. அந்த படமும் அதே தேதியில் வெளியாக போகுது. ஆரம்பத்தில் விஸ்வாசம் படம் தான் பொங்கலுக்கு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் படப்பிடிப்பையே ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தோட பேரையும் வச்சுட்டு தான் அவங்க வந்து படப்பிடிப்பையே துவங்கினாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பேட்ட படமும் நாங்கள் வந்து வெளியிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சன் பிக்சர்ஸ் அறிவிச்சாங்க. இதனால தேட்டர் உரிமையாளர்கள்லாம் ரொம்ப குழம்பி போய் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆரம்பத்திலேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேட்டர் உரிமையாளர்கள் பாதி படப்பிடிப்பு வரும்போது அட்வான்ஸ் கொடுத்துட்டு எங்கள் தேட்டரில் தான் புக்கிங் பண்ணணும், படத்தை வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி விஸ்வாசம் படத்துக்கு நிறைய பேர் அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா பேட்ட படமும் வெளியாகிறதுனால ரெண்டு படத்தையும் வந்து விட்டுட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. ஏன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு தனித்தனியாக வெளியே இருந்தால் தேட்டர் உரிமையாளர்கள்லாம் நல்லா லாபம் பார்த்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு லாபம் வரதே இந்த பெரிய ஆளுங்க படம் தான். அதாவது அஜித்தா இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இவங்கள போல ஹீரோக்களோட படங்களால தான் தேட்டர் உரிமையாளர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் வரும். மற்ற படங்கள்லாம் வெளியானால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தேட்டரில் காற்று அடிச்சுட்டு தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ கூட கூட்டம் வராது. ஒரு ஃபஸ்ட்டு 2-3 நாள் கூட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா தேட்டர் உரிமையாளர்கள்லாம் நிறைய பேர் குழம்பி போயிருந்தாங்க. எந்த படத்தை வெளியிடுறது அப்படிங்கிற மாதிரி. அட்வான்ஸ் கொடுத்தவங்கெல்லாம் விஸ்வாசம் படத்தையே வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உரிமையாளர்கள்லாம் சேர்ந்து பேட்ட படத்துக்கு வந்து தள்ளி வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்தியிருக்காங்க. ஆனால் சன் பிக்சர்ஸ் வந்து எதுக்கும் பணிஞ்சு போகிற மாதிரி தெரில. அவங்களும் நாங்கள் பொங்கலுக்கு தான் வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிட்டாங்க. இதனால் வேறு வழி இல்லாமல் ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா ஒரே தேதியில் வெளியாக போகுது. இந்த படத்தில் இன்னொரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு படத்துலையுமே ராமச்சந்திரன் துரைராஜ் அப்படிங்கிற இவர் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. இவரை வந்து நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். நான் மகாநல்ல படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அறம் படமாக இருக்கட்டும், இது போல் பல முக்கிய படங்கள்லாம் இவர் நடிச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா பேட்ட படத்துலையும் நடிச்சிருக்காரு, விஸ்வாசம் படத்துலையும் நடிச்சிருக்காரு. தற்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பிரபல தொலைக்காட்சி வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதில் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2 செட்லேயும் படங்களை பற்றி விசாரிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு வந்து அஜித் சார் வந்து என்னை கேட்டிருக்காரு, பேட்ட படம்லாம் எப்படி போயிட்டுருக்கு, படம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் கேட்டதா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தனிப்பட்ட கருத்தாக இன்னும் நிறைய தகவலை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. அதே போல் 2 பட செட்லேயும் 2 படத்தை பற்றியும் விசாரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் பக்கத்தில் இருக்கவங்க, அதாவது மற்ற ஆக்ட்ரஸாக இருக்கட்டும், நிறைய பேருக்கு என்னை கேட்பாங்க, அந்த படம் எப்படி போயிட்டுருக்கு, நல்லா வந்திருக்கா, நல்லா வரட்டும், வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அஜித் சாரும் அப்படி தான் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த ராமச்சந்திரன் துரைராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த அறமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து நான் மகாநல்ல, இது போல படங்களில் ஒரு முக்கிய வில்லனாக நடிச்சிருந்தாரு. ஆனால் இந்த படத்தில் உங்களுக்கு பார்த்தீங்களாவே தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சைடு ஆக்டர் போல தான் நடிச்சிருக்காங்க. அதை பற்றி தொகுப்பாளர் ஒரு கேள்வி கேட்டாங்க. இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, சூப்பர் ஸ்டார் கூட நடிக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய கேரக்டர் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. மேலும் இவர் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த 2 படம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வெளியாக போகுது. 2 படத்தில் எந்த படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.